சரி வா உமா, சாப்பிட்டோம்ல, தட்டு போட்டுடலாம். சரி சின்ன பொண்ணு. ஓ ஹாய். ஹாய். என்ன ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க. கடவுளே, நான் பார்க்கிறது கனவா இல்ல நிஜமா? சர்ச்சுக்கு கேக் கட்டிங் பண்ணோம், அதான் கொடுக்க வந்தேன். ஓ தேங்க்யூ. நீங்க தனியா இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் இருங்க, உங்களுக்கும் எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க கேக்கு. கேக்கு வாங்கிக்கோங்க. உமா வாங்கிக்க. தேங்க்யூ. அட என்னங்க தேங்க்யூ நமக்குள்ள. சரி செல்வா, வா போலாம். வா போலாம் வர்க்கீஸ். பாய். ஆமா, அவன் என்ன உன்னை தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு போறான், நீயும் பதில் சொல்ற? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப என்ன உனக்கு கேக் வேணாமா? என்ன என்கிட்ட கொடுத்துரு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கிடைச்சிட்டு வாயில போடாம. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றதும் கரெக்டு தான். கிடைச்ச வரைக்கும் லாபம். வா, இந்த தட்டை போட்டுட்டு கை கழுவிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். என்ன உமா, உனக்கு மட்டும் லேட்டா கிடைச்சாலும் எப்பயுமே லேட்டஸ்டா கிடைக்குது. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என் கேக் பீஸ் பாரு எவ்வளவு சின்னதா இருக்குது, உனக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, நான் தான் அவனை இவ்வளவு பெருசா வெட்டிட்டு வான்னு சொன்னேன் பாரு. வா சின்ன பொண்ணு, எரிச்சலை கிளப்பாம. சரி வா போலாம். என்னடி அந்த அக்கால இன்னும் காணல? அங்க நம்ம வேற போன் போட்டு நம்மள சாப்பிட கூப்பிட்டா. இருச்சோனி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணா போயிடலாம். எதுக்கும் ஒரு தடவை அந்த அக்காளுக்கு போன் போடு. அதை போடுறேன். ஹலோ ஜெனி. வந்துட்டு சத்யா, 2 மினிட்ஸ் தான். ஜெனி பொறுமையாவே வா, நான் அதுக்கு தான் போன் போட்டேன். எங்க அம்மா சாப்பிட கூட்டிருக்கா, அதனால நாங்க அங்க போறோம். சத்யா, நானும் பிராக்டிகல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வரேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு சத்யா. நாம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம். சரி ஜெனி, நான் இங்க என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன், வா. சரி சத்யா. என்ன சொன்னாங்க சத்யாக்கா? இதோ இங்க தான் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொன்னா. பிராக்டிகல்ஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட போகாம அப்படியே டைரக்டா இங்க தான் வரலாம். எனக்கும் பசிக்குது, நீ எனக்காக வெயிட் பண்ணு, ஒண்ணா சாப்பிடலாம்னு சொன்னா. சரி சத்யா, ஒன்னு பண்ணு. என்ன சோனி? அம்மாக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, நான் அவ கூட வந்து ஒண்ணா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லு. நாம வருவோன்னு அம்மா அங்க எதிர்பார்த்துன்னு இருப்பாங்களே, அதனால தான் சொல்றேன். சரி சோனி, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது. இந்த ஃபோன் போட்டு சொல்றேன் இரு. சத்யா, அந்த கார் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. சோனி, இது ஜெனியோட கார் தான். ஜெனி வந்துட்டா. சத்யா, ஜெனியா தான் நல்லா பணக்காரங்க போல இருக்கு. ஆமா, ஜெனி ரொம்ப பணக்கார ஃபேமிலில இருந்தா வந்திருக்கா. அந்த அக்கா பேசுறது அப்படி இல்லையேடி, நல்லா சிம்பிளால பேசுறாங்க. ஆமா, அவ எங்க கூட இருக்கும்போதே கூட நல்லா தான் பேசுவா. எப்பயுமே அவ பணக்காரங்க மாதிரி காட்டிக்கவே மாட்டா தெரியுமா? சத்யா, ஜெனி அக்காவை எப்படி பிடிச்ச? வலை போட்டு பிடிச்சேன். கேக்குறா பாரு கேள்வி. கார் எவ்வளவு அழகா இருக்குல்ல சத்யாக்கா? ஆமா, இவ ஒரு லூசு. இப்படியெல்லாம் கார் வச்சிருக்க ஃப்ரெண்டு எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் பஸ் சார்ஜ் போட போறேன்? எல்லாருமே உன்ன மாதிரி நாகரிகம் தெரியாதவங்களா இருப்பாங்களா சோனி? ஆமா ஆமா, எங்களுக்கு எல்லாம் நாகரிகம் இல்ல. இவ 5 அப்படியே வச்சிருக்கா. சண்டை போடாதீங்கக்கா. கிறிஸ், உள்ள வரியா? நீ உள்ள போ ஜெனி, நான் பார்க்கிங் பண்ணிட்டு வரேன். சரி, நான் இங்க என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன், என் ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறாங்க. சரி, ஆண்டிக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிரு நீ வந்துட்டேன்னு. சரி கிறிஸ். ஹாய் சத்யா. ஹாய் ஜெனி. ஐ எம் சாரி சத்யா, என்னால் தானே உனக்கு டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி. சரி வா போலாம். சரி சத்யா. சொல்லு ஜெனி. இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு சத்யா, நான் எங்கள் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஜெனி, இதோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். சரி. பசிக்குது, சாப்பிட போலான்னு பார்த்தா உங்க 2 பேரும் அலப்பறையை தாங்க முடியலடி. இருடி, வந்துருவா. இது ஒன்றும் அம்மா சமைச்ச சாப்பாடு இல்லை, அன்னதான சாப்பாடு. நம்ம ஒன்றும் வீட்டில் இல்லை. காலி ஆயிட்டுனா? காலியெல்லாம் ஆகாது. காலி ஆனாலும் நானே அப்பா கிட்ட சொல்லி உனக்கு புரோட்டா வாங்கி தரேன், போதுமா? அப்போ ஓகேப்பா, எவ்வளோ லேட் வேணாலும் ஆக்குங்க. ஆனா நீ ரொம்ப சரியானவ தான் சோனி. உன் வேலை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதெல்லாம் டேலண்ட்டு. ஆண்டி. வா ஜெனி, எப்போ வந்த? இப்போதான் ஆண்டி வந்தேன், அண்ணன் கூட்டிட்டு வந்தான். எங்க கிறிஸை காணோம்? கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போனா ஆண்டி. சரி மக்களே. ஆண்டி, என் ஃப்ரெண்டு சத்யாவும் இங்கே வந்திருக்கா, நான் அவளை பார்க்க போகிறேன். சரி மக்களே, கவனமாக இருக்கணும், சர்ச்சுக்குள்ளேயே இருக்கணும், சரியா? அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாது. சரி ஆண்டி. நம்ம பிள்ளை ஜெனி எவ்வளோ சாதுவாக இருக்காளக்கா? ஆமாம்மா, ரொம்ப சாதுவான பிள்ளை தான். எதுட்டு ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்குது. எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அது நடக்குமான்னு பார்ப்போம். உனக்கு தெரியும்ல ராஜி? தெரியும்க்கா. ஆண்டவரோட கிருபையில் அது நல்லபடியாக நடந்துரும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். நடக்கும் ராஜி, கண்டிப்பாக நடக்கும். சத்யா, போகலாமா ஜெனி? சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சத்யா, போகலாம்.
இந்த கிரேஸை இப்போ நான் என்ன சொல்றது ராஜி? ஏன்க்கா குழந்தை தூங்கினாலும் பரவாயில்ல, ரெடியாக்கி நீயும் ரெடியாகி எங்கள் கூடயே வான்னு நான் சொன்னேன் ராஜி. நான் வரலன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு குழந்தை எழுப்பிட்டான். நானும் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் ராபினை கார் கொடுத்து அனுப்புங்கன்றா. இப்போ என்ன பெரியம்மா, கிரேஸ் அக்காவை கூட்டிகிட்டு வரதுக்கு அண்ணன் போயிருக்கானா? ஆமாம் மக்களே, நீ வேற உங்கள் அண்ணன்கிட்ட இந்த கதையை சொன்ன உடனே அவன் என்ன பாஞ்சி கடிச்சிருவான் போலுக்குது. அவ்வளோ கோவம் வந்துட்டு அவனுக்கு. பிறவு என்ன ஆயிட்டு பெரியம்மா? பிறவு என்ன, கோவத்தோட கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அவன் போன போக்க பார்த்தா கிரேஸ் இன்னைக்கு சிக்கனா அவன்கிட்ட. இந்த ஜானும் இன்னும் வரல. ஏன்க்கா? அவங்க அப்பா திடீர்னு ஃபோன் போட்டு அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்லிட்டாரு. அதனால கம்பெனி வரைக்கும் போனா. வந்துருவேன் 8 மணிக்கானா இன்னும் வரல. அம்மா பெரியம்மா சொல்லு மக்களே. இந்த விஜய் எங்கே போனான்னு தெரியலம்மா, நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மாக்கா, போயிட்டு வா. பிள்ளையிலே எவ்வளோ அழகாக வளர்த்துருக்க ராஜினி. நான் தான் வளர்க்க தெரியாமல் ஒருத்தையை வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. ஏன்க்கா கிரேஸுக்கு என்ன? அட போ ராஜி, அவ கதை என்றைக்குமே விடியாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டை. இந்த கிரேஸும் இந்த ராபினும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்திக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளையே பிறந்துருச்சு, இன்னொருத்தனுக்கு கல்யாண வயசே ஆகிட்டு இன்னும் 5 வயசு குழந்தையர் மாதிரியே சண்டை போட்டுக்கிறாங்க ராஜி. செல்வா எப்படி? நர்கிஸு, நீ ஒரு பிளான் போடுற, ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவன் ஒரு பிளான் போட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது வர்கீஸு? இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். யூனோ, வேணா நான் கொஞ்சம் சாமலில் கூட சொல்கிறேன். என் கையில் எதுவுமே இல்லை. தானா நடந்துச்சு, எல்லாம் அவன் நடத்தினான். எப்படி? உன்னை யார் காப்பாத்தனா? ஒரு வர்கீஸு, எனக்கு தெரியும் நீ கன்ஃபியூஷனில் இருக்கிறேன்னு. தெளிய வைக்கிறேன், இந்த செல்வாவே தெளிய வைக்கிறேன். இதே இடத்துல எனக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டு நீ மட்டும் கேட்க சந்தோஷமா எடுத்துட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல, இருக்கு. அது ஒன்றும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆகல, இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆனிச்சு. அதுக்கு என்ன? நீ போனதுக்கு பிறகு நீ கேக்கு கொடுத்துருவியா மாட்டியான்னு ஒரு பயத்தோட இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ கேக்கு கொடுத்துருவானா செல்வா? சொல்லு கீது. அது வர்கீஸ் ப்ரோ எங்க செல்வா? அவன் கேக் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாரதுக்கு போயிருக்கான். ஓ, நான் கேக் சாப்பிட மாட்டேன், நான் டயட்ல இருக்கிறேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ தப்பா நினைச்சுக்காத செல்வா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இதுவும் நல்லதுக்கு தான் செல்வா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வருது. இந்த கேக் அப்படியே எடுத்துட்டு போய் இப்போ கூட அவங்க கிட்ட கொடுத்துடலாம். செல்வா, சொல்லு கீது. சாரி கீது, நீ டயட்ல இருக்கிறியா இல்லையான்னு கூட தெரியாம உனக்கு கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். நீ என்ன அந்த கேக்கை கொடுத்துரு, நான் பிரியாவுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். சரி இந்தா. சரி கீது, நீ கடையெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போல? இன்னும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். ஓ சரி 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 கண்ணு, பாய் பாய் பாய். அப்பாடா, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. முதல்ல இந்த கேக் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம். சும்மா சொல்லக்கூடாது செல்வா, உனக்கு உடம்பு பூரா மச்சம். இதுதான் நடந்துச்சு. அது எப்படி செல்வா? எப்படி? என்ன எப்படி? உனக்கு நீ எல்லாம் அமையறாங்க போல. எனக்கு தெரியும் வர்கீஸு, நீ பொறாமையில பேசுறேன்னு. கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு அவன் இருக்கான். ஆமா ஆமா, நீ வேற ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுட்டல. இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. விஜய் விஜய், எங்க போனா விஜய்? இது என்ன கேக் இப்படி திறந்து கிடக்கு? யார் திறந்து வச்சுட்டு போயிட்டா? கேக் வேற நல்லா அழகா இருக்கு, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடலாமா? காசா பணமா? யாருமே இல்லை, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடலாம். கேக் எவ்வளோ அழகா இருக்கு, கண்டிப்பா டேஸ்டாகவும் இருக்கும். விஜய்க்கு சரி, அவனுக்கு வேணாம், நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். இது யாரு? யாரும் இல்லாத சர்ச்சில் இப்படி திருட்டுத்தனமா கேக் எடுத்து தின்றாங்க. சரிதான், பயந்தாங்கோலி வச்சு ஓட்டிட வேண்டிதான். யாருங்க அது? யாருக்கும் தெரியாம இப்படி கேக் எடுத்து சாப்பிடுறாங்க? என்னது இது? கேக்கு யாருது என்னன்னு கூட பார்க்காம அப்படியே எடுத்து சாப்பிடுறீங்க? இதுவும் திருட்டுக்கு சமந்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி தைரியம் தான். தைரியமா சர்ச்சுக்குள்ள வந்து சாமியை முன்னாடி வச்சுக்கிட்டே இப்படி திருடுவீங்களே, அவ்வளோ பெரிய தைரியசாலியா நீங்க? இருங்க, ஃபாதர் கிட்ட கூப்பிட்டு சொல்றேன். ஹலோ ஹலோ, இப்போ ஏன் இப்படி அழுவுறீங்க? வெளியில இருந்து யாராவது வந்து நம்மளை இப்படி பார்த்துட்டாங்கன்னா என்ன தானே தப்பா நினைப்பாங்க? நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் யார்கிட்ட சொல்லிடாதீங்க, பயமா இருக்கு. நான் கேக்கெல்லாம் திருடல, நான் என்ன வச்சிடுறேன், ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி சரி, அழுவாதீங்க, எடுத்து சாப்பிடுங்க, கேக்கு தானே. சும்மா பயமுறுத்தி பார்க்கலாமேன்னு பார்த்தேன், அதுக்குன்னு இப்படி அழுவுறீங்க? என்ன ஆத்துல இருந்து டைரக்ட் கனெக்ஷனா கண்ணுக்கு? சும்மா சொன்னீங்களா? ஆமா, சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் நீங்க இவ்வளவு பயந்தாங்கோலின்னு எனக்கு தெரியாதே.
யாரை பார்த்து அப்படி சொல்றீங்க? நான் பயந்துட்டு நீங்க பாத்தீங்களோ? நான் உங்களை பயமுறுத்தி பார்த்தேன். நாளைக்கு உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுல. ஓ, என்ன பயமுறுத்துனீங்க? ஆமாங்க, நான் பயந்துட்டேன் தான். ஓய் கேக்கு. என் பேர் ஒன்றும் கேட்கல. அப்போ உங்க பேர் என்னங்க மேடம்? நான் அதை உங்ககிட்ட சொல்லணும். அப்ப நான் கேக்குன்னு தான் கூப்பிடுவேன்.